சீனியர் சாராஸ் வழங்கும் இயேசுவே ஆண்டவர் என்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2ஆம் பகுதியானது காட் அண்ட் மேன், தேவனும் மனிதனும் என்ற விதத்திலே சிந்திக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆதியாகமம் என்கிற முதல் புத்தகத்திலிருந்து நாம் தேவனும் மனிதனும் என்ற கருத்தை ஆராய இருக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வேத வாக்கியங்களை நாம் இன்று ஆராய இருக்கிறோம். ஆதி ஆகமம் அந்த வார்த்தை சொல்லுகிறபடி அது முதலாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இது ஆத்தர் மோசே என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எழுதப்பட்ட காலம் குறிப்பிட்டாக்கில் சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக 11 அதிகாரங்களும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு உள்ளாக கவர் ஆகுது. அடுத்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆவது அதிகாரம் வரைக்கும் 300க்கும் சற்று குறைவான காலங்களை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஆதி ஆகமம் அப்படின்னாலே இட்ஸ் அ புக் ஆஃப் பிகினிங்ஸ். அது எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது நீங்கள் பாருங்களேன், யூனிவர்ஸ், அண்ட சராசரங்கள், ஹெவன், எர்த், அதுக்கப்புறம் இந்த மனிதனுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் பிறப்பு, இறப்பு, பாவம், திருமணம், உறவுகள், உடன்படிக்கை, மியூசிக், ஆர்ட், லிட்ரேச்சர், அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட், சிவிலைசேஷன் மற்றும் பட்டணங்கள், கட்டுமானங்கள், இது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு லிஸ்ட் விச் கோஸ் ஆன் அண்ட் ஆன். அப்படியாக இது ஒரு புக் ஆஃப் பிகினிங்ஸ் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த கடவுளும் மனிதனும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காட் இன் ரிலேஷன் வித் மேன், முதலாவது கடவுளை பற்றியே நம்ம பார்க்கும்போது அதற்கு அடுத்த கவுண்டர் பார்ட்டாக மேனை நம்ம பார்த்து கொண்டே தான் செல்லுவோம். முதலாவது காட் த கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எவ்வளவு அழகாக தேவன் படைப்பை செஞ்சுருக்காரு இல்லையா? அந்த படைப்பின் நிலைகளை பாருங்களேன், ஒழுங்கற்று இருந்துச்சு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உலகம் ஒழுங்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு கேஆட்டிக்காக இருந்ததாக இருக்கிறது. அதில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அசைவாடுகிறார். அந்த வார்த்தையினாலே முழு உலகங்களையும் அவர் உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது நாள் வெளிச்சம், அப்புறம் ஆகாய விரிவு, அப்புறம் விருட்சங்கள், ஹெவன்லி பாடிஸ், அதுக்கப்புறம் நீரிலும் ஆகாயத்திலும் உள்ள பறவைகள், மீன்கள், அப்புறம் நிலத்தில் உள்ள நடமாடும் ஜீவ ஜந்துக்கள், எல்லாவற்றுக்கும் மகுடமாக மனிதனே அவர் உண்டு பண்ணுறார். 6 நாள் எல்லாவற்றையும் முடித்து 7ஆவது நாள் அவர் ஓய்ந்து இருக்கிறார். ஓய்ந்து பூரித்திருந்தார்னு இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அதை ஒரு விசேஷப்படுத்தி அந்த நாளை வைக்கிறார். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? 6 நாளுக்கு அப்புறம் மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு மனித பார்ட்னர், லைஃப் பார்ட்னரையும் கொடுத்து 7ஆவது நாள், முதல் நாளே மனிதனுக்கு ஒரு ஓய்வு நாள் ஆரம்பமாகிறது. ஓய்வு நாளை ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுறது தானே ஓய்வு நாள். வெறும் தூங்கி கழிப்பது அல்ல, ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு ஆதாம் அந்த முழு நாள்லையும் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் அந்த படைப்பின் அதிசயத்தில் தமது சாயலாக மனிதனை உண்டு பண்ணினார் நம்ம பார்க்குறோம். தேவ சாயலாகவே அவனை உண்டு பண்ணார். தன்னை போல் இருப்பதற்கு ஒரு மனிதனை ஆண்டவர் உண்டு பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய நோக்கம்லாம் அவனோடு உறவாட வேண்டும், அவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பின்னாட்களில் பார்த்திங்கன்னா ஆபிரகாமெல்லாம் தன்னுடைய சிநேகிதன் ஆண்டவர் சொல்லுவார். அவ்வளோ மனிதனுடைய உறவுக்காக அவர் ஏங்கி நிற்கிற ஒரு ஆண்டவராக நம்ம த்ரூ அவுட் த பைபிள் நம்ம பார்ப்போம். பிறகு அவங்க பலிகி பெருகணும், அப்புறம் தன்னுடைய குணநலன்களை பிரதிபலிக்கணும். அவன் தன்னுடைய சாயலுங்கும்போது நாட் இந்த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் ஒன்லி, பட் அவனுடைய சுபாவமே தன்னை போல இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதனால் எல்லாவற்றையும் அவனுக்காக செஞ்சார். நல்லா பாருங்கள், அந்த பார்த்து ஒரு பிள்ளைய தனி கொடுத்தனம் வச்சா பெற்றோர் என்ன செய்வாங்க? நல்லா எல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைய செட்டில் பண்ணுறார். இது போல் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிட்டு கடைசியில் அவனை கொண்டு அதுவும் அவனை படைக்கும்போது பாருங்கள், மற்றதெல்லாம் வார்த்தையால் படைப்பார். அவனை படைக்கும்போது மாத்திரம் கைகளினால் அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனில் ஊதி, அதற்கப்புறம் அவனை தூங்க வச்சு ஏவாளை உண்டு பண்ணி கொடுத்து,
அதுக்கப்புறம் அதுக்கு ஜஸ்ட் முன்னால் அவன் என்னெல்லாம் பேரிடுவான் அப்படின்னு பார்க்காரு. ஒரு சின்ன வேலையும் கொடுக்காரு, தோட்டத்தை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி, நடுவில் இருக்கிற ஒரு விருட்சத்தை மட்டும் நீ சாப்பிட்றாத அப்படின்ட்டு அவனுக்கு வேண்டிய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் அழகாக பண்ணியிருக்காரு. மனிதனை விசேஷித்தவனாக ஒரு 6வது அறிவு கொடுத்து, மற்ற மிருக ஜீவன்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வில் பவர் அவனுக்கு கொடுத்து, he can choose. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பதை தானாக ஒரு பப்பட் மாதிரி சும்மா கீழ்ப்படுகிறவனா இல்லாமல் அவன் he must choose to obey God, love God. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களெல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை படைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது இந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த திரியேக தேவனை அதில் நம்ம பார்க்குறோம். நமது சாயலின்படி உண்டு பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நமதுன்றது பிறகு ஆவியானவர் முதல்லயே அசைவாடி கொண்டிருந்தார் ஜலத்தின் மேல்னு பார்க்குறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னதாவது ரெஃபரன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அது டைரக்டாக வரல. த்ரூ அவுட் ஓல்ட் டெஸ்டமென்ட் இயேசுன்ற பெயரோடு வராமல் ஒரு இடத்துல இம்மானுவேல் அப்படின்னு வரும், மற்றபடி இயேசுன்னு வராமல் ஆண்டவர் பற்றிய ரெஃபரன்சஸ் அங்கே ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அந்த எபிரேயரில் வரும் இல்லையா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாலாம் பண்ணி கடைசி நாட்களில் தமது குமாரனை வெளிப்படுத்த திருவிழம் கொண்டாருன்னு வரும். ஸோ அதே போல் ஆண்டவரை முதல்ல அது வராது. முதலாவது பாவம் உலகத்துக்குள்ளே வருது. ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறா, அதன் விளைவாக ஆதாம் வஞ்சிக்கப்படுறாங்க. ஒரு பாவத்துக்கு மேலே இன்னொரு பாவம் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டாலும் முதலாவது அவர் இனிஷியேட் பண்ணுறார். ஒருவேளை ஆண்டவர் ஒரு நல்ல பிளான் படி தான் எல்லாத்தையுமே நடத்துகிறாரு. உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை அன்பில் தெரிந்து கொண்டார்னு தான் எபேசியர் 1:4 நம்ம வாசிப்போம். ஆண்டவர் எதையோ நம்ம தவறு செய்த உடனே அவருடைய பிளானை மாற்றி அமைக்கிறவர் இல்லை, எல்லாவற்றையும் நமக்காக செய்தவர். ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டவர். உலக தோற்றத்திற்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்னு ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அதாவது இவங்க நேக்கடுன்னு அவங்க நினச்ச உடனே அவங்களுக்காக இலைகளை செஞ்சு அவங்க இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு மிருகத்தை தோலை வச்சு அவங்கள உடுத்துறாருன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அப்போனா அடிக்கப்பட்ட உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் பின்னால் சொல்லுவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தலை நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த ஆட்டுக்குட்டியானவரை பற்றிய ஒரு சட்டில் ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் 15ஆம் வசனத்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி ஜீசஸை ஏற்ற காலங்களில் தான் அனுப்புறத அந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. நம்முடைய சின்ன மூளைக்கு இதெல்லாம் புரியாது இருக்கலாம். ஆனால் God in his divine will and wisdom எல்லாவற்றையும் நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டே போகிறத நம்ம பார்க்கலாம். எல்லாமே அக்கார்டிங் டு his will, அவருடைய தீர்மானத்தின்படி. அவர் வேளை வந்தபோது, காலம் நிறைவேறின போது, ஏற்ற வேளையில். இந்த வார்த்தைகள் பைபிளில் நிறைய நேரம் வர்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா எல்லாவற்றையும் அவர் பிளான் பண்ணி தான் நடத்துகிறாருன்னு சொல்லு. இயேசு கிறிஸ்துவை கூட டியூ டைம், அந்த காலம் நிறைவேறின போது தான் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்புனாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இந்த ரெஃபரன்சஸ் டு ஜீசஸ் நிறையா நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை பைபிளில் தேவாட்டுக்குட்டின்னு நான் சொன்னேன், செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன்னு பின்னால் நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் வரும். அவர் பூவுலகை படைக்கும் போதும் சமுத்திரத்தெல்லாம் வட்டணிக்கும் போதும் அப்படி இன்னும் கொஞ்சம் அது டீட்டெயில்டாக இருக்கும், நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் செல்ல பிள்ளையை போல் அவர் அருகில் இருந்தேன், பூவுலகத்தில் இருந்த மக்களோடு நான் களி கூர்ந்து கொண்டிருந்தேன். அப்படி ஒரு ரெஃபரன்ஸை ஜீசஸுக்கு நம்ம சொல்லலாம். அதில் ஞானம் என்ற பெயரில் அவர் வருவார். அதுக்கப்புறம் சேத்து உடைய சந்ததி அதுக்கு ஜஸ்ட் முன்னால் ஆபேல் கொல்லப்படுறான். அப்போ அது ஒரு பாவ சந்ததியாக உருவாகிக்கிட்டே வருது. காயினுடைய சந்ததியில் லாமேக்கு யாரையோ கொன்னேன்று சொல்லுவான் வீட்டில். ஸோ அது ஒரு பாவ சந்ததி வரும்போது சேத் சந்ததியை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட தேவ சந்ததி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது முதல் மனுஷர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதாம், அப்புறம் சேத், அதுக்கப்புறம் ஏனோஸ், கேனான், மகலாயேல், அப்புறம் யாரேத், ஏனோக்கு, அவன் மகன் மெத்தூசலா, லாமேக், நோவா. இப்படி 10 தலைமுறையினர் வருது. 7வது தலைமுறை தான். அந்த 10 பேர்களில் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு ப்ராஃபஸி ஒளிந்திருக்கிறது.
அதை வந்து நல்ல வேத வல்லுநர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த ஆதாம் அப்படின்னா மனிதன், ஸோ மேன். அதுக்கு அடுத்தது அப்பாயிண்டட் மார்டல் ஃபார் மார்டல் சாரோ பட் காட் கேம் டவுன் டு டீச் அண்ட் ஹிஸ் டெத் பிரிங்ஸ் ரெஸ்ட். இந்த 10 பேருக்கும் ஒவ்வொரு, நான் இப்போ வாசித்ததில் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம போட்டோம்னா அந்த அழகாக இந்த ப்ராஃபஸியை குறித்து நம்ம பார்க்குறோம். அதாவது மனிதனுக்கு சாரோ தான் இருக்கிறதா இருந்துச்சு, ஆனால் த பிளஸட் ஒன், மஹலாயேல், ஏல் அப்படின்னா காட், அந்த பிளஸட் ஒன் ஜீசஸ் வரும்போது ஹீ கிவ்ஸ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்படியாக அந்த 10 பெயர்களில் கூட ஆண்டவர் வந்து தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருவதை ப்ராஃபட்டிக்காக சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமத்தில் இப்படியாக ஆண்டவர் பல விஷயங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கார். சில காரியங்கள் வெளிப்படுத்தாத காரியங்கள் இருக்கலாம். நிறையா கேள்விகள் நமக்கு அதில் வரும். காயினுக்கு யார் மனைவியாக இருந்தா, ஏன் தேவன் பூமியை அழிக்கணும், ஏன் அல்லது ஏவாளுக்கு ஒரு தண்டனை கிடச்சிச்சு, இப்படி சின்ன சின்ன டவுட்ஸ் அல்லது கேள்விகள் மனிதனுக்கு வருவது இயல்பு. ஆனால் தேவனுடைய அனந்த ஞானம், அவர் எதையுமே சும்மா செஞ்சிருக்கவே மாட்டார். அவருடைய ஞானம் நம்ம வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். நமக்கு இந்த சுவருக்கு அடுத்த பக்கம் இருக்கிறது தெரியாது, ஆனால் தேவன் மேலிருந்து பார்க்கிறார். எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதுனால எல்லாம் அவருடைய ஞானத்தில் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் வந்து ஜீவ விருட்சத்தை புசிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறதுக்கு அதை வைக்காமலே இருந்திருக்கலாமே அப்படி சொல்லலாம். அப்போது ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு வில் பவரை கொடுத்துருக்காரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் அதில் எடுத்துக்கலாம். ஏன் ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே பற்றி விட்டார். ஆமாம், அவன் பாவத்திலேயே நிலச்சி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கு பதிலாக எடுத்துக்கலாம். ஏன் பூமியில் மக்கள்லாம் ஒரு அழகான கோபுரத்தை கட்டும்போது தாறுமாறு ஆக்கிட்டாராமே, அது கூட பூமியெங்கும் மக்கள் பிரிஞ்சு போகணும், உலகமெங்கும் பலிகி பெருகி நிரப்பணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அனந்த ஞானமாக இருக்கலாம். எகிப்தில் ஏன் பஞ்சம் வந்துச்சு, ஏன் யோசேப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டான் தன்னுடைய சகோதரர் பின்காலத்தில் போஷிக்கிறதுக்காக. இப்படியாக பல விஷயங்களை, சிலது நமக்கு மறைமுகமாக டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் சிலவைகள் மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். ஒரு நாள் நம்ம ஆண்டவரை முகமுகமாக பார்க்கும்போது தான் நிறைய இதுக்கு நமக்கு பதில் தெரியும். அடுத்து ஆண்டவரை ஒரு உடன்படிக்கையின் தேவனா, காட் ஆஃப் கவனன்ட்டை நம்ம பார்க்குறோம். உடன்படிக்கைன்னொன்று ஃபஸ்ட்டு எனக்கு இதில் ஞாபகம் வருது, நோவாவுடைய காலத்தில் அந்த வானவில் அழகாக வைப்பார். நீங்கள் அந்த பேசேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 முறை உடன்படிக்கை உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு திருப்பி திருப்பி ஆண்டவர் அதை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். உடன்படிக்கைங்கிறது 2 பேருக்கு இடையில, அதில் ஆண்டவர் வந்து மிக வல்லமையான ஒரு சைடு, அவர் பெரியவர், பலத்தவர், நம்ம ஒரு வீக் சைடு தான். ஆனால் அவருடைய பலத்தால் நம்ம நிலை நிற்கும்படி நம்மளோட ஒரு உடன்படிக்கையை செஞ்சுருக்காரு. அப்புறம் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கையை மாம்சீக பிரகாரமாக செய்வார். இதை பியூட்டி என்னென்னா, இதில் இருந்து அப்படி பின்னால் புதிய உடன்படிக்கை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் வரும். கைகளால் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கையை இங்கே இருக்கும், அங்கே கைகளால் செய்யப்படாத இயேசுவே எல்லாவற்றையும் செய்வார். தேவனே அந்த நியாய பிரமாணங்களை நம்ம இருதயத்தில் எழுதுகிற அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மளோடு செய்கிறத நம்ம இது முன்குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். உடன்படிக்கையின் தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் சொன்னேன் நல்லா பிளான் பண்ணுறார். ஹிடன் மெசேஜஸ் வச்சுருக்காரு. மெல்கிசேதேக் ஈசாக்கு பலியிடுறது, மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாமை சந்திக்கிறது, ஆபிரகாமே அவனுக்கு தைட்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் யோசேப்பு அப்படியே இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளப்படுத்துகிற ஒரு நபராக நம்ம பார்க்குறோம். இப்படியாக ஆண்டவர் மிக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செஞ்சான்னு பார்க்குறோம். அப்புறம் ஆண்டவருடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் அப்படி பார்த்தேன்னா, அந்த ஹி சூசஸ் இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட மக்களை அவர் சூஸ் பண்ணுவார் பாருங்களேன். ஒரு நோவாவை எடுப்பார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு நோவா. அதுக்கப்புறம் ஆபிரகாம், அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைங்களாகிய ஈசாக்கு, யாக்கோபு, கடைசியில் யோசேப்பு. இப்படி பெரிய இண்டிவிஜுவல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே லோத்து கூட இருக்கான். ஸோ எத்தனையோ இண்டிவிஜுவல்ஸாக ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். இந்த இண்டிவிஜுவல்ஸை கொண்டு வர்றதுக்குரிய அர்த்தம் என்னென்னா, தனி மனிதரை சூஸ் பண்ணி அவங்களுடைய கீழ்ப்படிய இதழின் நிமித்தம் அநேகர்
அவங்க குடும்பம், அவங்க கோத்திரம், இன்ஃபேக்ட் ஆபிரகாம் மூலம் முழு உலகமே ரட்சிக்கப்படுது. எப்படின்னு பாருங்கள், கலாத்தியரில் பவுல் எழுதுவார், அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு சொல்லி, உனக்குள் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம என்னமோ ஆபிரகாமுடைய சந்ததினா இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம்னு எடுத்துக்கிடக்கூடாது. ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அது சேர்த்து ஆண்டவர் அப்பமே சொல்லிட்டாரு 12ஆம் அதிகாரத்தில், பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது உங்களையும் என்னையும் கூட அதில் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம ஒரு சாதாரண தூள் போல இருந்தாலும் அவருடைய கிரேட் பிளான்ல நம்மளையும் ஃபிட் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ ஆபிரகாமுக்கு அவனை யூ வில் நாட் only be blessed but you will be a blessing to others அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ அந்த அவனுக்கு கீழே வந்த ஈசாக்கு மாத்திரம் அவனுடைய சந்ததி இல்லை, இஸ்ரவேல் புத்திரர் மாத்திரம் அவனுடைய சந்ததி இல்லை, கிறிஸ்து அவனுடைய சந்ததியாக வந்ததுனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கெல்லாம் அந்நியராக இருந்த நாம் இப்போ பிரஜாதியராக இருந்த நாம் அதற்குள்ளே வந்துடுறோம். அந்த எபேசியரில் வாசிக்கலாம், ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி இருந்தீங்க ஆனால் இப்போ இப்படி இருக்கீங்க, ரொம்ப அழகாக ஆண்டவர் அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதனால் நாம் அந்த உடன்படிக்கைக்கு சுதந்திரராக ஆபிரகாம் மூலம் நம்ம மாறுறோம். வி ஆர் கோஹேர்ஸ், உடன் வாரிசுதாரர்களாக நம்ம மாறுறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கும் கிடைக்குது. இப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை நம்ம பார்த்தோம். இப்போ மனிதருக்கும் உள்ள உறவையும் இந்த ஆபிரகாம் கதையில் தொடங்கி எல்லா இதுலேயும் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நேசி, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசி. இந்த ரெண்டுமே இந்த ஆதி ஆகமத்துக்குள்ளே வர்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய லைஃப்பை நம்ம பார்த்தோன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் அவங்க தனி மனிதரை எடுத்து ஆண்டவர் உறவுகளையும் பலப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், லோத்துக்கிட்ட ஒரு பெரியவன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் நினைக்காம விட்டு கொடுப்பான். பிறகு போய் அவனுக்கு உதவி செய்வான். ஒருவேளை யாக்கோபு ஒரு இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் தான், ஆனால் அவனை ஆண்டவர் சூஸ் பண்ணி அவன் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரவேலின் பெயர் கொடுத்து. ஸோ இதில் காட் சீஸ் த ஹார்ட். அதுக்கப்புறம் ஈசாக்கு கூட ஒரு நேரம் ஒரு பொய் கூட அப்பா மாதிரி சொல்கிறான் மனைவியை குறித்த விஷயத்தில். லோத்தை நம்ம ஒருவேளை பெரிய இதாக நினைக்காட்டாலும் பின்காலங்களில் அவனை நீதிமானாகிய லோத்து, அக்கிரம கிரியைகளை கண்டு மனசில் பாதிக்கப்பட்ட நீதிமான்னு தான் ஆண்டவர் பார்க்குறாரு அவனை கூட. அதுக்கப்புறமாக யோசேப்பை மட்டும்தான் பற்றி ரொம்ப நெகட்டிவாக எதுவும் கிடையாது, ஏன்னா அவன் அப்படி ஒரு இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளமானவனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உறவுகளை கட்டி காக்கிறத ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை எல்லாரையும் அவங்க குறைகளோடு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் நாமும் பிறரை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத கர்த்தர் கற்றுத்தருகிறார். எஸ்பெஷலி அந்த எண்ட் ஆஃப் ஜெனிசிஸில் யோசேப்பு தன்னுடைய சகோதரரை, தனக்கு துரோகம் செஞ்ச தன் சகோதரரையே மன்னிக்கிற ஒரு ஸ்பாவத்தை நம்ம அதில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு மனிதன் மூலம், அந்த இண்டிவிஜுவல்ஸ் மூலம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் எதை ஆரம்பிக்கிறாரோ அதை முடிக்கிறாருன்றதையும் நம்ம பார்க்குறோம். உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பிரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற குறித்திருக்கிறவைகளை நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஆரம்பிக்கிறவர், ஆதியும் அந்தவுமானவர், விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். ஸோ இந்த த்ரூ அவுட் ஆதியாகமும் ஆண்டவருடைய அருமையான மேன்மையான திட்டங்கள் மனிதனுக்காக, அவர் அவைகளை ஏற்ற காலங்களில் அப்படியே ஒரு ஸ்டோரியை ரிவீல் பண்ணிக்கிட்டே ஒன் ஆஃப்டர் தி அதர் அந்த சீன்ஸ் கொண்டு வர மாதிரி ஆண்டவர் அவைகளை கொண்டு ஏற்ற காலங்களில் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்புனதுனால இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம், ஒருவேளை காட் த ஃபாதர் இது வரைக்கும் அப்படியே ஒரு மெஜஸ்டிக் காட் அப்படின்னு நம்ம ஆண்டவரை பார்க்குற மாதிரி ஒரு கிரியேட்டர் காட், ஒரு ஏகோவா, இப்போ நம்ம அவரை ஒரு ஃபாதர் காடாக அதே ஆண்டவரை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பி தந்து இன்றைக்கி நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை மீட்டிருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக நம்ம
அவரை நாமத்தை உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நம்ம அவருடைய பிள்ளைகளாகிற இதற்காக தான் இது எல்லாமே. ஆதியாகமம் தொடங்கி ஆண்டவர் செய்த எல்லாமே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக தான். மொத்தத்தில் சொல்லப்போனால் ஆதியாகமத்தில் ஆண்டவருடைய டிவைன் பிளான் என்னென்னா, தன்னை போல தன் பிள்ளைகள் இருக்கணும், தன்னை போல தமது சாயலாக இருக்கணும். அதை தான் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன் குறித்திருக்கிறார். அதனால் டே பை டே ஆண்டவரே நான் உண்மை போல மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். கடவுளும் மனிதன் வீழ்ச்சி அடைந்தான்னு சொல்லி அவனை அப்படியே ஆண்டவர் விட்டுறல. அவர் என்னதை தொடங்கினாரோ அதை முடிக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கரத்தை அவர் கரத்தோடு கொடுத்துடணும். அவர் நம்மை முற்றுமுடிய நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். உம்மை போல் மாற்றும் இயேசுவே, உம்மை போல் மாற்றும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி எம்மை உம்மை போல் மாற்றும். உள்ளத்தை அன்பால் நிரப்பி எம்மை உம்மை போல் மாற்றும். Make me more like thee, Jesus, make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee.